வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்ட்ரிங்கிறத விட ஐலாண்டுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரியை பற்றி சொல்லுங்கள் சார், யூரோப் கண்ட்ரி எப்படி ஈஸியாக நம்ம போகிறது, அதுவும் IELTS இல்லாமல் எப்படி போகிறது. ஏன்னா யூரோப் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர்னால அங்கே வேலை வாங்கி போக முடிய மாட்டேங்குது. அப்போ எனக்கு ஈஸியாக வீசா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஏதாவது கண்ட்ரி இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட மெயில்லையும் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கான வீடியோ தான். அதாவது யூரோப் கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாகவே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, மேலும் ஒரு அளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குளிர் பிரதேசமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐலாண்ட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குதுங்க. எந்த ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது ஸ்வால்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஐலாண்ட் தாங்க இது. இந்த ஸ்வால்பர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இது ஆர்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸுங்க. இந்த ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்வேக்கும் நார்த் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் தாங்க. இந்த ஐலாண்ட் இண்டிபெண்ட் ஐலாண்டாக இருந்தாலும் இது நார்வேவுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஐலாண்ட் தான் இது. ஸோ நார்வேயில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த ஐலாண்டுக்கும் பொருந்தும். இந்த ஐலாண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீசா ஃப்ரீ ஐலாண்டுங்க. இங்கே யார் வேணாலும் போய் தங்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. யார் வேணாலும் போய் எந்த கண்ட்ரியிலேருந்து வேணாலும் போய் நீங்கள் அங்கே வேலை செய்யலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ்னு சொல்லலாம், ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்போ இந்த ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நார்த் போல், அதாவது வட துருவத்துடைய எல்லை பகுதின்னு கூடி நம்ம சொல்லலாங்க. அப்போ குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனக்கு குளிர் ரொம்ப பிடிக்கும் சார், அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ட்ரி ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும். மேலும் இதோடைய பாப்புலேஷன் இங்கே வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2021 கணக்குப்படி 2900 சில்லற பேர் தான் இங்கே வசிக்கிறாங்க. அதாவது 3000க்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வால்பார்டில் மக்கள் வசிக்கிறாங்க. அதே இதோடைய லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 61,022 சதுர கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லேண்ட். ஆனால் இங்கே வசிக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா 3000க்கும் கீழே தான் இங்கே வசிக்கிறாங்க. இந்த ஸ்வால்பர்ட் அப்படிங்கிறது நார்வே உடைய ஒரு டிபெண்டாக இருக்கக்கூடிய ஐலாண்ட். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அஃபிஷியலாக பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னென்னா நார்வேஜியன் அப்படிங்கிறத தான் இங்கே பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ்லேயும் இவங்க பேசுவாங்க. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் நார்வேஜியனாக இருந்தாலும் இங்கே ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு மொழியாகவே இருக்குது. இந்த ஸ்வால்பார்டை பற்றி ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நிறையா இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வெறும் 3000க்கு கீழே இருந்தாலும் இங்கே வசிக்கக்கூடிய பனிக்கரடிகள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. அதாவது 3000க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்குது. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வால்பர்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் பகலாக இருக்கும். அதே மாதிரி 3லேருந்து 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கவே உதிக்காது, இரவாகவே இருக்கும் 24 மணி நேரம். அப்போ எந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறத பாருங்கள். 24 மணி நேரம் சூரியன் 4 மாதங்களுக்கு உதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரி. அதுவும் வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நம்ம இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது நம்ம நாட்டில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் நிறைய வரும். இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல்னே கூடி சொல்லலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகளை எல்லாம் சேகரித்து வைக்கிறாங்க இல்லைங்களா. உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய அத்தனை விதைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் சீட் வால்ட்டில் தான் சேகரித்து வச்சுருக்காங்க. அது இந்த ஸ்வால்பர்டில் தான் இருக்குங்க. அப்போ அந்தளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதைகளும் கெட்டும் போகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம் தான் இந்த ஸ்வால்பார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பூனைகளை வளர்ப்பதற்கு இங்கே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப ரேரான பேர்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது இந்த பூனை இருக்கிறனால பாதிக்கும் அப்படிங்கிறக்காக இங்கே இந்த பூனைகளை வளர்த்துறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இறப்பதற்கு இவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை புதைச்சிருக்காங்க. அந்த புதைச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம்
வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய பிணங்கள் எதுவும் அழுகாமல் இருந்தங்காட்டி இந்த பிணங்கள்னால இங்கே வசிக்கக்கூடியவங்களுக்கு தொற்றுகள் ஏதாவது ஏற்பட்டுரும் அப்படிங்கிற பயத்தினால இங்கே யாரையுமே அவங்க புதைக்கிறக்க அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே இறக்குற மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்களை நார்வேக்கு கொண்டு போய் அங்கே தான் புதைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் இங்கே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரூலாக இங்கே சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வாழ்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி நட்போட பழகக்கூடிய மக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச மக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா வெறும் 3000 பேர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கங்காட்டி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ரொம்பவே அருமையான ஒரு தீவு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், வெறும் 3000 மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே கிடைக்குமா, நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, உங்களுக்கு கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கஃபேஸ் இருக்குது, பப்ஸ் இருக்குது, மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, மியூசியம் இருக்குது, சர்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் கார் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்னோ மொபைல்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக சொல்கிறாங்க. மேலும் இங்கே கார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே அத்தியாவசியமாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த ஸ்வால்பார்டில் இருக்குங்க. அதனால தாராளமாக நம்ம இங்கே போய் வேலை செய்யலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே எக்கனாமி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஐலாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்கே டூரிசம் தான் வந்து அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன். பட் டூரிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 25,000 பேர் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க வருஷத்துக்குன்னா, போன வருஷம் வந்து 50,000 பேர் விசிட் பண்ணுறாங்க. அப்போ எவ்ரி இயர் வந்து இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து டபுள் ஆகிட்டுருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே டூரிசம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ டூரிசம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இங்கே கோல் மைனிங் அப்படின்னு சொல்ல இந்த நிலக்கரி சம்மந்தப்பட்ட நிலக்கரி மைன் பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ இந்த நிலக்கரி சம்மந்தமான வேலைகள் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மேலும் ஃபிஷரிஸ், இந்த ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன்பிடி தொழில்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்மந்தமான விஷயங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்கங்காட்டி அதுலேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் இருக்கங்காட்டி அதுலேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது. நம்ம தாராளமாக இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு வீசா ஃப்ரீ கண்ட்ரி. யார் வேணாலும் வந்து இங்கே வேலை செய்யலாம், யார் வேணாலும் வந்து இங்கே தங்கி இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இந்த ஸ்வால்பார்டு. இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வட துருவத்தோட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அதனால் இங்கே இது ஒரு குளிர் பிரதேசம். அப்போ வந்து குளிர் அதிகமாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல சம்மரில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3-7 டிகிரி வந்து ஆவரேஜாக உங்களுக்கு இருக்குங்க. அப்போ அந்த 7 டிகிரிங்கிறத இங்கே அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர். அப்போ உங்களுக்கு நார்மலான ஒரு குளிர் இருக்கும். வின்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8-லிருந்து -40 டிகிரி வரைக்கும் இங்கே போகக்கூடியதாக இருக்குங்க இங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன். அப்போ இந்த குளிர் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் ரொம்பவே என்னால் குளிர் தாங்கிக்க முடியும், குளிர் வந்து நான் கோப்பப் பண்ணுவேன், குளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐலாண்ட் வந்து ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும். சரி, இந்த ஐலாண்டுக்கு இந்தியாவிலேருந்து நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்வால்பார்டுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு வீசாவும் தேவைப்படாதுங்க. ஆனால் அதுக்கான ஃப்ளைட்ஸ் நமக்கு இங்கே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் எப்படி இங்கேருந்து போக முடியும்னா, இந்தியாவிலேருந்து நார்வே போய் நார்வேலேருந்து நீங்கள் இங்கே ஸ்வால்பார்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நார்வேக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா நார்வே தான் உங்களுக்கு டிரான்சிட் அங்கிறது இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஒன்றா உங்களுக்கு நார்வே வீசா எடுக்கணும், இல்லைன்னா செங்கன் வீசா எடுக்கணும். இந்த 2 வீசாவில் ஏதாவது ஒரு வீசா உங்களுக்கு இருந்ததுனாலே நீங்கள் நார்வே வந்துட்டு நார்வேலேருந்து டைரெக்டாக நீங்கள் ஸ்வால்பார்டு நீங்கள் வந்துடலாம். ஸ்வால்பார்டு வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். இது ஒரு வீசா ஃப்ரீ கண்ட்ரி, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஃபாரினர்ஸாக அவங்க எப்போவுமே வந்து ரொம்பவே இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே இருந்து கோப்பப் பண்ணிக்க முடியும். இல்லை இங்கிருந்தே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு வேலை வாய்ப்போடு அங்கே போகிறீங்கன்னா அதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டும் கூட. இன்னொரு சின்ன விஷயங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு கீழே மக்கள் வசிக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மொபைல் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3140
643 மொபைல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1542 இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதா படித்தேன். மேலும் கிட்டத்தட்ட 600க்கும் மேலே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் நான் படித்தேங்க. இது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மேலும் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா முன்னமே நான் சொன்னது தான், இங்கே ஸ்னோ மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனியில் போகக்கூடிய வண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த வண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது, அங்கே கார் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மேலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஈவன் பஸ் சிஸ்டம் கூட இருக்குது, டாக்ஸிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மொபிலிட்டிக்கு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குங்க. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக ஒரு டாக்ஸி கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த இடத்துல ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் நான் சொன்னேன், டூரிசம் ரொம்பவே அதிகமாக இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. கோல் மைனிங் அப்படிங்கிற நிலக்கரி பார்த்திங்கன்னா இந்த நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸு, கெஃபேஸு, பப்ஸு இங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இங்கே யூனிவர்சிட்டி இருக்குங்க, இங்கே டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் கூட இங்கே நிறையாவே அவைலபிளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது. பொதுவாக இந்த ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு ரொம்பவே அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் சேலரி அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இங்கே நார்வேஜியன் க்ரான் அப்படிங்கிறது தான் கரன்சியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆவரேஜாக இங்கே மந்த்லி 12,035 நார்வேஜியன் க்ரான்லேருந்து 38,101 நார்வேஜியன் க்ரான் இங்கே ஆவரேஜ் சம்பளமாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் கம்மியும் ஆகலாம், இதை விட அதிகமும் ஆகலாம். இது இந்திய மதிப்புக்கு நீங்கள் ஆவரேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1,06,000 ரூபாயிலிருந்து 3,38,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இங்கே சம்பளமாக வாங்குறதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இதில் ஆவரேஜாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வேலை வாய்ப்புகள் சொல்கிறேன். இதுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கே சொன்ன இந்த 3,38,000 ரூபாய் அப்படிங்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான சம்பளம் தாங்க. இதை விட அதிகமாக வாங்குற ஆட்களும் இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஓவராலாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க என்ன சேலரி வாங்குறாங்கன்னா ஆவரேஜாக 17,106 நார்வேஜியன் க்ரானாக வாங்குறாங்க. இதை நம்மளோட ஊர் மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா, இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் 1,58,000 ரூபா மாதத்துக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுதுங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது. இதே ஒரு ஹோட்டல் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, நான் சொன்னேன் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸும் இங்கே ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹோட்டல் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னா நார்வேஜியன் க்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 17,059 நார்வேஜியன் க்ரான் ஆவரேஜாக வாங்கிட்டு இருக்காங்க. இது இந்திய மதிப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 1,51,000 ரூபாய் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு ஹோட்டல் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வாங்குற அளவுக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்குங்க. இதே ஒரு எஜுகேஷன் இல்லை ஒரு ரிசர்ச் இல்லை சயின்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா 19,768 அப்படிங்கிறது நார்வேஜியன் க்ரானாக இங்கே ஆவரேஜ் சேலரியாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதவே நம்ம இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக 1,75,000 ரூபாய் இங்கே வாங்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கே இந்த சம்பளம் வாங்குறதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இதே ஒரு ஜென்ரல் லேபர், நான் தான் முன்னமே சொல்லியிருக்கேன், அன்ஸ்கில்டு லேபருக்கு இங்கே ரொம்பவே அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஜென்ரல் லேபர் எல்லா துறைகள்லையும், அதாவது என்ன வேலை வேணாலும் செய்வேன், ஜென்ரலாக நான் ஒரு லேபருங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு 16,525 நார்வேஜியன் க்ரான் ஆவரேஜாக இங்கே சம்பளம் கொடுக்கப்படுது. கரெக்டாக இது கொடுக்குறாங்களான்னா இல்லைங்க, நான் ஆவரேஜ் தான் எடுத்திருக்கேன், குறையலாம் இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமும் ஆகலாம். அப்போ இதை இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,46,000 ரூபாய் இங்கே ஆவரேஜாக ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்கர், ஒரு ஜென்ரல் லேபருக்கு இங்கே கொடுக்கப்படுதுங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ நான் சாதாரண ஒரு லேபராக வந்தால் கூட என்னால் இங்கே 1,40,000 இல்லை 1,50,000 அப்படிங்கிறது ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுறக்கான இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு ஜென்ரல் லேபருக்கு. இதே நம்ம முன்னமே சொல்லியிருக்கோம், இந்த கோல் அதாவது நிலக்கரி மைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு, இது சம்மந்தப்பட்ட நிலக்கரி சுரங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சம்பளம் ஆவரேஜாக இங்கே கொடுக்கப்படுதுன்னா 23,387 நார்வேஜியன் க்ரான் இங்கே சம்பளமாக கொடுக்கப்படுதுங்க. இது கோல் நிலக்கரி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ இதவே இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2,07,000 ரூபாய் இங்கே
ஆவரேஜாக இங்கே இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது. அப்போ அந்தளவுக்கு இங்கே அதுக்கு பொட்டன்ஷியலும் இருக்குது. இதே டூரிசம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா, டூரிசம் துறையில் இருந்தீங்கன்னா 16,866 நார்வேஜியன் கிரான் வந்து சம்பளமாக கொடுக்கப்படுது. இப்போ இதவே நீங்கள் இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 1,49,000 ரூபாய் இங்கே ஆவரேஜாக வாங்குறதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா டூரிசம் துறையில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதே ஒரு வுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற துறையில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 18,145 நார்வேஜியன் கிரான் வந்து இங்கே உங்களுக்கு சம்பளமாக வாங்குறதுக்கான உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இதுவே இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,61,000 ரூபா மாதத்துக்கு வாங்குறதுக்கான உங்களுக்கு பொட்டன்ஷியல் இங்கே இருக்குங்க இந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா. கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு துறை. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலில் சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இந்த மாதிரி சர்வீஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த சர்வீஸ் துறையில் நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல 16,492 நார்வேஜியன் கிரான் வந்து ஆவரேஜாக இங்கே சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதவே இந்திய மதிப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1,46,000 ரூபாய் இந்த துறையில் இருக்கிறவங்க இங்கே சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னது அத்தனை விஷயங்களும் வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தாங்க. அதே மாதிரி இந்த துறைகள் அப்படின்னு எடுத்தால் ஆவரேஜ் சம்பளம் மட்டும்தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இது வந்து கூடலாம் இல்லை குறையலாம். இது வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது தான் இந்த சம்பளம். ஒரு சிலர் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சம்பளம் கொடுக்கலாம். இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதை விட உங்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கலாம். அப்போ உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட அனுபவங்களை பொறுத்தது தான் இந்த சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. நான் இப்போ எடுத்தது எல்லாமே ஒரு ஆவரேஜான ஒரு அப்ராக்சிமேட் சேலரி மட்டும்தான். இந்தந்த துறையில் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது எப்படி இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் எல்லா வீடியோலையும் தெளிவாக கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதை வந்து பார்க்குறதே இல்லை, பார்க்காமையே சார் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸை வந்து கீழே போடுறாங்க. அதனால் எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கடைசியில் கொடுத்துருப்பேன் நான். அதாவது கவர்மெண்ட்டோடைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கும், அவங்க எந்தெந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு இந்தியாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வீடியோவோட கடைசியில் கண்டிப்பாக நான் இல்லை கடைசியில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வீசா ஃப்ரீ கண்ட்ரி. நீங்கள் தாராளமாக அங்கே போய் கூடி நீங்கள் வேலை தேடலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறக்கான இடம் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே தங்கி நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, அதை வந்து நான் மேலே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூடி நீங்கள் அந்த போர்ட்டல்ஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மேலும் நார்வேயில் இருக்கக்கூடிய மேன் பவர் கன்சல்டன்சிஸோ இல்லை நார்வேயில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது கூடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. மேலும் ஃபாரின் ஜாப்ஸுக்கு எல்லா ஓவராலாக எப்படி நான் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவும் நம்ம போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியோட ஹெல்ப் இல்லாமல் டைரெக்டாக நானே எப்படி இண்டிவிஜுவலாக நான் அப்ளை பண்ணலாம் ஒரு ஃபாரின் ஜாபுக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோலையும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு ஸ்வால்பார்டில் வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்யூ.